இன்றைக்கி இப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நல்லா தான் வந்து சமைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே உள்ள அந்த கிளாஸ் வந்து டக்குன்னு ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே உடஞ்சி மேலே ஃப்ளேம்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த கேஸ் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு நார்மல் சிலிண்டரை விட இதில் கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதனால இந்த மாதிரி ஆச்சா, இல்லை ஸ்டவ்வில் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு குழந்தைங்களாம் இருக்கிறதுனால இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு ஃபஸ்ட்டு ரசம் வந்து கொஞ்சமாக வச்சாச்சு. சாதம் மட்டும் பக்கத்தில் வந்து கொடுத்துருந்தோம். நானும் என்னோட சிஸ்டரும் தான் வந்து நின்றுட்டுருந்தோம். அவங்களுக்கு தான் கொஞ்சம் வந்துட்டு கையில் அந்த கிளாஸ் தெரிச்சு ப்ளீட் ஆகிடுச்சு. எங்களுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு இது நார்மலாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. ஹஸ்பண்ட் உடனே போயிட்டு ஸ்டவ் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து காய்ச்சிட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து கவனிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு, நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி லைன் போட்டிருக்கீங்க, இல்லை ஸ்டவ் வந்துட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.